Okay. So sorry for the small delay. Yes. சின்ன இஷ்யூ உண்டாயிடுது. சாரி. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னா ஒரு எப்படி நியூ லைன் இருக்கும் நம்மட பேராகிராஃபையோ இல்லாட்டி நம்மட சென்டென்ஸையோ கொண்டு வரேன்னு சொல்லி. ஓகே. இப்போ நீங்க ஒரு பேராகிராஃப் ஒன்று டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு வசனம் ஒன்று டைப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா ஃபுல்லாக டைப் பண்ணிட்டீங்க. அது உங்களுக்கு நியூ லைன் ஒன்று கிரியேட் பண்ணுச்சுன்னா என்ன செய்யலாம்? உங்களுக்கு கர்சரை நீங்க விரும்பி நடத்த பாருங்க. கர்சரை வந்துட்டு நீங்க எங்க வேணாலும் என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். ஸோ வந்துட்டு என்ன செய்யலும், கொண்டு வந்துட்டு பாருங்க இந்த இருக்கிற. ஸோ இவ்விடத்தை வந்து வச்சுட்டு நீங்க உங்களுக்கு விரும்பி நடத்து. அப்போ அதுக்கு புறம் வர ஃபார் எக்ஸாம்பிள்ன்றது நியூ லைன்ல ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் அப்படின்னு சொல்றது நியூ லைனுக்கு வரணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து என்டரை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா கீபோர்டில் நியூ லைனுக்கு வரும். ஸோ அப்படித்தான் ஒரு நியூ லைன் ஒன்று வந்துட்டு நீங்க என்ன செய்வீங்க? நியூ லைன் ஒன்றுக்கும் உங்களோட பேராகிராஃப்ல இருக்கிற சென்டென்ஸ் வந்துட்டு கொண்டு வருவீங்க. ஓகே. அதே போல உங்களுக்கு இப்போ ஸ்பெல்லிங்ஸ் நீ மாற்றணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? அஹ் என்ன செய்யலாம்? அதை வந்துட்டு விரும்பி நடத்த வந்துட்டு வச்சுட்டு என்ன செய்யலாம்? ஸ்பெல்லிங்கையும் வந்துட்டு என்ன செய்யலாம்? மாற்றலாம். பாருங்க இப்போ ஈக்கு பதிலாக நீங்க ஒரு ஏ போடணும்னு சொன்னா வந்துட்டு என்ன செய்யலாம்? அவரோட கர்சரை வச்சுட்டு பெக் ஸ்பேஸ் டிலீட் கீ என்ன வச்சுட்டு என்ன செய்யலாம்? உங்களுக்கு வேற எழுத்து வந்துட்டு என்ன செய்யலாம்? வேற எழுத்தையும் போட்டு கொள்ளையில மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ கர்சரை கொண்டு வைத்தாச்சு நாம கொண்டு போய் வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டு ஹெல்ப் எல்ல வந்துட்டு நம்ம தூக்கிட்டு வேற லெட்டர் போடணும் என்ன செய்யலாம்? மாவட்டத்து கர்சர் வச்சு கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பிரஷன் தட்டினீங்கன்னு என்ன செய்யும்? டிலீட் ஆகும் அந்த லெட்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன செய்யலாம்? நீங்க விரும்பின லெட்டரை வந்துட்டு போட்டுக்கொள்ளையில மாதிரி இருக்கும். ஓகே. அதே போல உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு கோ த்ரூ பண்றதுக்கு நீங்க ஒவ்வொரு தடவை மவுஸ் எடுத்துட்டு போயிட்டு கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்க இவடத்தை வந்துட்டு ஒரு லெட்டரை மாத்திட்டீங்க. பவர்ஃபுல்லுக்கும் இவடத்தை ஒரு லெட்டரை மாத்திட்டீங்க. அதே போல உங்களுக்கு வந்து இருக்கிற ஓ லெட்டரை மாத்தணும் சொன்னா என்ன செய்ய தேவையில்ல. நீங்க திரும்ப மவுஸ் எடுத்துட்டு வந்து இவடத்தை ஓ கிட்ட கிளிக் பண்ண தேவையில்ல. நீங்க என்ன செய்யலாம்? உடனே லெஃப்ட் ஏரோ கீஸ் இருக்கு, ஏரோ கீஸை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்? டக்கு டக்குன்னு உங்களுக்கு மூவ் பண்ணல மாதிரி இருக்கும். மவுஸை விடாது என்ன கீழே கீஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும். ஓகே. அப்போ அவடத்தை வந்துட்டு இப்போ ஓ மாத்தணும்னு சொன்னா மாத்திட்டு என்ன செய்யலாம்? ஸ்ட்ரைட்டா ஸ்பீடா உங்களுக்கு ஒர்க் பண்ணது மாதிரி இருக்கும். மவுஸை நீங்க ஒவ்வொரு டைம் வந்துட்டு கர்சரை இழுத்துட்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. பாருங்க. அதே போல டக்கு டக்குன்னு இது செஞ்சா ஸ்பீடா இருக்கும் உங்களுக்கு கீஸை யூஸ் பண்ணீங்கன்னு சார். அதே போல உங்களுக்கு ஓ எரோ கீஸை வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்டா யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? ஒவ்வொரு லெட்டரா வந்துட்டு கோ த்ரூ ஆகும். அதே போல அப் அண்ட் டவுன் எரோ கீஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணீங்கன்னா என்ன செய்யும்? ஒவ்வொரு லைனா வந்துட்டு என்ன செய்யும்? ஸ்பேஸ் வந்து ஒவ்வொரு லைனை வந்துட்டு என்ன செய்யும்? கர்சர் வந்துட்டு கோ த்ரூ ஆகும். ஓகே. அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணிருந்துச்சுன்னா ஒரு லைன்லையும் வந்துட்டு என்ன செய்யும்? அது ஒர்க் ஆகும். பாருங்க இப்போ டவுன் கீ என்ன வைக்கிறேன்? பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வரும். அதே போல பாருங்க பணிய வருது. ஓகே. இது வந்துட்டு அப் டவுன் எரோ கீ யூஸ் பண்ணீங்கன்னா அது இப்படி கோ த்ரூ ஆகும். அதே போல அப் எரோ கீ யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மேலே போயிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஒர்க் டைம் லைனை வந்துட்டு எஃபெக்டிவ் ஆக்குறதுக்கு குறைச்சி கொள்றதுக்கு இந்த கீ ஷார்ட் கட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன செய்யும்? நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல உங்களுக்கு ஒரு என்ன செய்யணும்? இப்போ உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ற வேர்டை ஃபுல்லா தூக்கணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? அந்த வேர்ட்ல வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன செய்யும்? ஆட்டோவா வந்துட்டு அது செலக்ட் ஆகும். அதை நீங்க பெக் ஸ்பேஸ் தட்டினீங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? அது கம்ப்ளீட்டா வந்துட்டு என்ன செய்யும்? அந்த வேர்டு வந்துட்டு போகும். இல்லாட்டி என்ன செய்யணும்? நீங்க ஒவ்வொரு நம்ம நேரத்துல ஒவ்வொரு வேர்டா ஒவ்வொரு லெட்டரா வந்துட்டு என்ன செஞ்சோம்? அழிச்சு டிலீட் பண்ணி என்ன செஞ்சோம்? பார்த்தோம். ஸோ அதே போல நீங்க என்ன செய்ய தேவையில்லை. ஒவ்வொரு லெட்டரா வந்துட்டு இப்ப 4 தரம் என்ன செய்யணும்? இந்த ஹெல்ப்பை டிலீட் பண்றதுக்கு 4 தரம் நீங்க பெக் ஸ்பேஸை கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். பாருங்க 4 தரம் டைம் எடுக்கும். என்ன செய்யணும்? நீங்க உங்களோட மவுஸ்ல கர்சரை கொண்டு வந்து டபுள் கிளிக் கொண்டு பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? ஒட்டோவா செலக்ட் ஆகும். கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சின்ன கிளிக், ஒரே ஒரு கிளிக் தான் விஷயம் முடியும். ஓகே. அப்ப வந்துட்டு என்ன செய்யணும்? அப்படி ஈஸியா வந்துட்டு அழிச்சு கொள்ளலாம்.
அதே போல வந்துட்டு ஒவ்வொரு லெட்டருக்கு கூட கோ த்ரூ பண்ண செய்யும் நாம எரோ கீஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஒன்லி எரோ கீஸை மட்டும் யூஸ் பண்ணோம்னு சொன்னா லெஃப்ட் எரக்கியோ ரைட் எரக்கியோ யூஸ் பண்ணோம்னு சொன்னா என்ன செய்யும், ஒவ்வொரு லெட்டரை கோ த்ரூ ஆகும். அதே போல கண்ட்ரோலோட சேர்த்து ஒவ்வொரு லெஃப்ட் எரக்கி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், அது ஒவ்வொரு வேர்டா வந்துட்டு கோ த்ரூ ஆகும். பாருங்க, ப்ரொவைட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா ஏர்க்கு வரணும்னு சொன்னா என்ன செய்யலாம், கண்ட்ரோலோட ரைட் கீயை யூஸ் பண்ணீங்கன்னு ரைட் கீ யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், ரைட் எரோ கீயை ஸ்ட்ரைட் அந்த ப்ரொவைட்ஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டே கிட்ட வரும். இல்ல நீங்க ஒரு லெட்டர் கூட மட்டும் கோ த்ரூ ஆனிச்சுன்னா அப்ப பவர்ல இருந்து ஓக்கு போய் வேக்கு போய் சேரணும்னு சொன்னா என்ன செய்வீங்க, எரோ கீஸை வந்து எரோ கீயை மட்டும் ரைட் எரோ கீயை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன செய்யணும், 7 8 தரம் நீங்க என்ன செய்யணும், கிளிக் பண்ணாதான் வே கிட்ட வந்து சேருவீங்க. பாருங்க, ஒவ்வொரு தரம் செலக்ட் கிளிக் பண்ணி பண்ணி தான் வரணும். ஆனா என்ன செய்யலாம், உங்களுக்கு கண்ட்ரோலோட யூஸ் பண்ணி கண்ட்ரோலோட ரைட் எரோக்கே யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட் என்ன செஞ்சுடுவீங்க, வேக்கு வந்துடுவீங்க. ஸோ இப்படி வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு வேர்டுனூடாக என்ன செய்யலாம், ஸ்பீடா கோ த்ரூ ஆகாம இருக்கும். அதே போல ஓகே, அதே போல உங்களுக்கு நீங்க ஒரு வேர்டை delete பண்ணணும்னு சொன்னா டபுள் கிளிக் பண்ணி என்ன செஞ்சீங்க, உடனே ஒரு பேக் ஸ்பேஸோட வந்துட்டு என்ன செஞ்சீங்க, delete பண்ணினீங்க. இல்ல உங்களுக்கு வந்து இருக்கிற லைன் ஒன்றே delete பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யலாம், உங்களுக்கு நீங்க அந்த லைனுக்கு முன்னுக்கு உங்களோட கீயை கொண்டு வந்தீங்க, எரோவை கொண்டு வந்தீங்கன்னா என்ன செய்யும், பாருங்க, எரோவை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரைட் சைட்ல வந்துட்டு சரிஞ்சிருக்கும் அந்த எரோ. அந்நேரம் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த சென்டென்ஸ் ஃபுல்லா என்ன செய்யும், செலக்ட் ஆகும். பொதுவா மவுஸ் கர்சர் வந்துட்டு பாருங்க, இடது பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்க, எங்கால பக்கம் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மூலையை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. ஓகே, அதே இது நீங்க ஒரு வசனத்துக்கு முன்னுக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இங்கால பக்கம் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. பாருங்க, ரைட் சைடு பாயிண்ட் பண்ணி. ஸோ அந்நேரம் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த சென்டென்ஸ் ஃபுல்லா என்ன செய்யும், கிளிக் ஆகும். ஸோ அப்படி நீங்க உடனே கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு எடிட் வேலையில செஞ்சு கொள்ளலாம். இல்ல பாருங்க, இப்ப அது கிளிக் பண்ணதோட அந்த சென்டென்ஸ் ஃபுல்லா செலக்ட் ஆயிருச்சு. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்யும், இப்போ உங்களுக்கு ஒரு வரியில இருக்கிற ஒரு ஒரு சென்டென்ஸ்ல, அதாவது ஒரு பேராகிராஃப்ல வந்துட்டு ஒரு வரியை மட்டும் உங்களுக்கு குயிக்கா வந்துட்டு சின்ன எடிட் பண்ணலாம். என்ன செய்யலாம், உங்களுக்கு வேணும்னா இப்படி ட்ராக் பண்ணலாம் ஃபுல்லாவே. ட்ராக் பண்றது என்ன செய்யும், மிச்ச நேரமே எடுக்கும். ஓகே, அதுவும் லேசி தான், இல்லைன்னு இல்லை. ஆனா அதோட லேசி என்ன செய்யலாம், உங்களுக்கு இப்படி அந்த சென்டென்ஸுக்கு முன்னுக்கு உங்களோட மவுஸ் கர்சரை கொண்டு வந்தீங்கன்னா ரைட் சைட்ல வந்துட்டு அது சரிஞ்சிருக்கும். அந்த டைம்ல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உடனே அந்த சென்டென்ஸ் ஃபுல்லா செலக்ட் ஆகும். அந்த வரியில இருக்கிற அந்த லைன்ல இருக்கிற உங்களுக்கு என்ன செய்யலும் உடனே எடிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமா யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரெல்லாம் இருக்குது. ஸோ இதுல வந்துட்டு நாம இப்ப ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கிற இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு ஈஸியா எவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு ஹேண்டில் பண்ணலுமோ அதுக்கான ஃபீச்சர்லாம் வந்துட்டு என்ன செஞ்சோம், பார்த்தோம். ஓகே, இப்போ அதே போல உங்களுக்கு மல்டிபிள் லைன்ஸ் செலக்ட் பண்ணணும்னு தானே செய்யலாம். இடத்த ட்ராக் பண்ணிட்டு மவுஸ் எவ்வளத்துல இருந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணணுமோ அவ்வளத்துல இருந்து ட்ராக் பண்ணி அப்படியோ கீழே வேணும்னு சொன்னா கீழே அப்படியோ ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படி என்ன செய்யும், உங்களோட டாக்குமெண்ட்ல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு என்ன செய்யும், செலக்ட் ஆகும். ஓகே, இப்போ ஸோ நீங்க இப்போ ஒரு பந்தியை வந்துட்டு ஃபுல்லா செலக்ட் பண்ண போறீங்கன்னா மவுஸ் கீயை கர்சரை வச்சுட்டு மவுஸை அப்படியே செலக்ட் பண்ணீங்கன்னா, ஸோ ட்ராக் பண்ணீங்கன்னா அப்படியே ஆட்டோவா செலக்ட் ஆகும். உங்களுக்கு இதை வந்துட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க, போன்ற கலரை வந்துட்டு டக்குன்னு ரெட்டுக்கு மாத்தணும் சார், என்ன செய்யலும் ஒரு செலக்ட் பண்ணி டக்குன்னு மாத்திரலாம். ஸோ இது வந்துட்டு மிச்சம் ஸ்பீடா இருக்கிறதுக்குரிய வேயா இது இருக்குது. அதே போல உங்களோட டாக்குமெண்ட் ஃபுல்லாவே நீங்க செலக்ட் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யணும், இப்போ நீங்க வந்துட்டு ஒரு லைனை செலக்ட் பண்றேன்னு சொன்னா கர்சரை முன்னுக்கு வச்சு இப்படி செலக்ட் பண்ணீங்க. ஓகே, அதே போல வேர்டு செலக்ட் பண்ணணும்னு சொன்னா வேர்ட்ல டபுள் கிளிக் பண்ணி வேர்டை செலக்ட் பண்ணீங்க. அதே போல ஒரு பந்தியை செலக்ட் பண்ணணும், ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணணும் சொன்னா இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணி. அதே போல உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களோட ஹோல் டாக்குமெண்ட்டையும் என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணலாம். உங்களோட ஹோல் டாக்குமெண்ட்டையும் இருக்கிற எல்லா டெக்ஸ்டையும் நீங்க அட் அ டைம் ஒரே டைம் வந்து என்ன செய்யலாம், எடிட் பண்ணலாம். பாருங்க, பாருங்க, இப்படி ஒன்று நீங்க ஒவ்வொரு
நேரத்துல நாம செஞ்ச மாதிரி பேராகிராஃபை செலக்ட் பண்ண மாதிரி என்ன செய்யலும் இப்படி, அதாவது மவுஸை வச்சு ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா அப்படியோ ட்ராக் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், அப்படியோ கம்ப்ளீட் செலக்ட் ஆகும் உங்களோட டாக்குமெண்ட். இது வந்துட்டு இது ஒரு வே. ஓகே. அதே போல இன்னொரு வே தான் இருக்குது, ஈஸியான வே. நீங்க இவ்வளவு கஷ்டப்படையலாம் தேவையில்லை. என்ன செய்யலும்னு சொன்னா கண்ட்ரோலோட ஏ கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஏ, உங்களோட கீபோர்ட்ல இருக்கிற கண்ட்ரோல் பிளஸ் ஏ கிளிக் பண்ணீங்கன்னா என்ன செய்யும், உங்களோட ஹோல் டாக்குமெண்ட் என்ன செய்யும் அப்படியே செலக்ட் ஆயிரும் பாருங்க. நான் மவுஸால எந்த வேலையுமே செய்யல, ஓட்டோவா நம்ம டாக்குமெண்ட்ல இருக்கிற அவ்வளவு டெக்ஸ்ட் முதல்ல என்ன செஞ்சுட்டு அவ்வளவு விஷயமும் வந்துட்டு செலக்ட் ஆயிட்டு பாருங்க. அப்ப என்ன செய்யலும் உங்களுக்கு உடனே வந்துட்டு உங்களுக்கு விரும்பி எடிட்ட வந்துட்டு செய்யல மாதிரி இருக்கும். பாருங்க. சோ இதுல இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்க வேற ஃபொண்ட் ஒன்றுக்கு மாத்த போறீங்கன்னா என்ன செய்யலாம், டைம்ஸ் நியூ ரோமன் என்ற ஒரு ஃபொண்ட்டுக்கு மாத்த போறீங்கன்னா என்ன செய்யலாம், ஃபுல்லாவே மாத்தியாச்சு. இல்லாட்டி என்ன செய்யணும், நீங்க ஒவ்வொரு இதா வந்துட்டு இதை டைம்ஸ் நியூ இந்த பந்தியை மாத்தி இந்த பத்தியை மாத்திட்டு அப்படி ஒவ்வொன்றா மாத்துவோம். நமக்கு தெரியலாட்டி என்ன செய்வோம், சரியான முறை என்ன வே அதுக்குரிய வே தெரியாட்டி என்ன செய்வோம், நாம ஒவ்வொன்றா மாத்திட்டு இருப்போம். இல்லாட்டி என்ன செய்வோம் இப்படி, இப்போ நீங்க ஒரு 40 பேஜ் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்க ஒரு ரிசர்ச் உண்டோ இல்லாட்டி ஒரு ரிப்போர்ட் ஒன்றோ ரெடி பண்றீங்க, கிட்டத்தட்ட 40 50 பக்கம் வருதுன்னு சொன்னா என்ன செய்வீங்க, அந்த டைம்ல நமக்கு மவுஸை பிடிச்சிட்டு ஸ்க்ரோல் பண்ணலாமா. நீங்க இப்ப வேற ஃபோன் ஒன்ல ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இப்போ கெலிப்ரின்ற ஒரு ஃபோன்ல ஒர்க் பண்ணிட்டீங்க, அந்த டைம்ல வந்துட்டு 40 பேஜ் வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், இப்படி ஸ்க்ரோல் பண்ணிடணும்னு சொன்னா என்ன செய்யும், மிச்சம் டைம் எடுத்துரும். இப்படி இது பாருங்க, 4 பக்கத்தை ஸ்க்ரோல் பண்றதுக்கே இவ்வளவு நேரம் எடுக்குது. அதே இது நீங்க பெரிய பெரிய இதோட ஒர்க் பண்ண போகல, 30 40 பேஜஸோட ஒர்க் பண்ண போகல, அப்படி என்ன செய்யறது கஷ்டம். நீங்க வேற கொண்டோன்ல வேலை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம், டக்குனு கண்ட்ரோல் பிளஸ் ஏ என்ன வச்சுக்கிங்கன்னா கண்ட்ரோலோட ஏ என்னைக்கணும், மெஷின்ல இருக்கிற கீஸ்ல வந்துட்டு கண்ட்ரோல் சிடிஆர்எல் பிளஸ் ஜெட் என்ன வச்சிங்கன்னா சரி நான் என்ன செய்யும், உங்களோட ஹோல் டாக்குமெண்ட்ல இருக்கிற அவ்வளோ டெக்ஸ்ட் வந்துட்டு செலக்ட் ஆயிடும். ஓகே. இதுல வந்துட்டு இமேஜஸ் அதில் இருந்தாலும் என்ன செய்யும், எல்லாமே செலக்ட் ஆகும். ஆனா நீங்க எடிட் பண்ண போற விஷயம் எதுக்கு என்னதுக்கு தேவையோ அதுக்கு தெரியும், அது வந்துட்டு என்ன செய்யும், ஓட்டோவா மாறும். பாருங்க. பாருங்க நம்ம மாத்த மாத்த ஒவ்வொரு இதுக்கு ஏத்தமே ஃபொண்ட்டுக்கு ஏத்தமே அவ்வளவு மாறுது. ஸோ வந்துட்டு இப்படி வந்துட்டு நமக்கு என்ன செய்யும், ஈஸியான முறையில மாத்திக்கொள்ள வரைக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஹோல் டாக்குமெண்ட்ல இருக்கிற அவ்வளவுத்தையும் வந்துட்டு ஒரே நேரத்துல மாத்திர என்ன செய்யணும், உங்களால என்ன செய்யலாம், கண்ட்ரோல் பிளஸ் ஏன்ற ஒரு ஃபீச்சரை ஷார்ட்கட் கீயை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதே போல உங்களுக்கு delete பண்ண போகல, இப்போ உங்களுக்கு இந்த இருக்கிற பாயிண்ட்ன்ற வேர்டை delete பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யலும், டபுள் கிளிக் பண்ணியாச்சு, பேக் ஸ்பேஸ் என்ன செஞ்சிடும், delete ஆகிடும். ஓகே. பாருங்க, இந்த வீடியோன்றத delete பண்ணணும்னு சொன்னா டபுள் கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யலாம், delete பண்ணலாம். அதே போல உங்களுக்கு இந்த இருக்கிற வசனத்தையும் delete பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யலும், உடனே எப்படி வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் நீங்க என்ன செய்யலாம், delete பண்ணலாம். ஓகே. அதே போல உங்களுக்கு எடிட் பண்றதாலும் என்ன செய்யலும், எல்லா ஃபீச்சரும் வந்துட்டு உங்களுக்கு உடனே உடனே அவடத்தை ஷோ ஆகும். அதை வச்சு என்ன செய்யணும், நமக்கு செஞ்சு கொள்ளலாம். இல்லாட்டி நீங்க ஒரு பக்கத்துல வேலை செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யலும், இப்ப நீங்க இந்த இருக்கிற பந்தியை ஃபுல்லா delete பண்ணணும்னு சொன்னா செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு delete கீயை தட்டினீங்கன்னா delete ஆகிடும். ஓகே. delete ஆகிட்டு இல்லாட்டி உங்களுக்கு அப்படி செலக்ட் பண்ண தெரியாம இருந்திருந்துன்னு சொன்னா நாம என்ன செய்வோம், ஒவ்வொரு லெட்டரா வந்துட்டு இப்படி டிலீட் பேக் ஸ்பேஸை பிடிச்சிட்டு இப்படி delete பண்ணிட்டு இருப்போம். இதை ஒவ்வொன்றா delete பண்ணும், ஒவ்வொரு லெட்டரா delete பண்ணும். அது வந்துட்டு என்ன செய்யும், டைம் கன்சியூமர் இருக்கும். ஸோ இவ்வாறான சின்ன சின்ன ஃபீச்சரை வந்துட்டு நம்ம டக்கு டக்குன்னு யூஸ் பண்ண பழகிக்கணும். அப்ப வந்துட்டு என்ன செய்யலாம், நமக்கு லேசா இருக்கும். ஓகே. ஸோ அதே போலதான் நம்ம வந்துட்டு லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது, அன்டு ரீடு பத்தி பார்த்தோம். இப்ப இந்த இருக்கிற இது இருக்குது, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க தெரியாம வந்துட்டு delete பண்ணிட்டீங்கன்னு வைங்களே, இப்போ இந்த இருக்கிற இது செலக்ட் பண்ணிட்டீங்க, பேக் ஸ்பேஸ் தட்டுப்பட்டது, நீங்க பேக் ஸ்பேஸை தட்டினாலும் இது delete ஆகும். உங்களோட கீபோர்ட்ல இருக்கிற ஸ்பேஸ் பெரிய கீயை தட்டினாலும் என்ன செய்யும், delete ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ நீங்க என்ன செய்யலாம், நீங்க இப்ப
இது delete ஆகிட்டுன்னு சொல்லி முறை பண்ண தேவையில்ல என்ன செய்யலும் கண்ட்ரோல் பிளஸ் Z, அதாவது கண்ட்ரோலோட Z என்ன வச்சுங்கன்னு சொன்னா என்ன செய்யும், அது ரிப்பீட் வந்துடும், திரும்ப வந்துடும். இல்லாட்டி என்ன செய்யலாம், இப்படியான சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ண வந்து delete ஆகிட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், குயிக் எக்ஸஸ் டூல் பார்ல வந்துட்டு அதுக்கான ஃபீச்சரை வந்து ரெட் பண்ணிக்குவோம், அன்டூ ரீடூ எல்லாம். ஓகே, இப்போ அன்டூ பண்ணிட்டோம். பாருங்க இதே வந்துட்டு அந்த இது பைத்து அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம், மேல வந்துட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஜெட்டை யூஸ் பண்ணி நீங்க அது திரும்ப ரிப்பீட் எடுக்கலாம். இல்லாட்டி குயிக் எக்ஸஸ் டூல் பார் மூலம் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, மேல வந்துட்டு எட் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த ஃபீச்சரை. ஸோ அதை நீங்க என்ன கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செஞ்சிடும், உடனே வந்துடும். ஓகே, இது வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு போக போகல விளங்கும் இந்த ஃபீச்சர்லாம் வந்துட்டு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குமெண்டு. ஓகே, அதே போல நீங்க இப்ப திரும்ப எடுத்துட்டீங்க இல்ல, ஆம், இது இல்லாம இருந்தால் நல்ல டிலீட் ஆகவே இருக்கட்டும் நீங்க நினைச்சு என்ன செய்யலாம், திரும்ப நீங்க செலக்ட் பண்ணி மெனக்கெட்டு delete பண்ண தேவையில்ல, திரும்ப ரீடூ பண்ணீங்கன்னு என்ன செய்யும், ஆட்டோ அது போய்த்திரும். பாருங்க நீங்க ஒர்க் பண்ணது ரீடூ பண்ணீங்கன்னா திரும்ப போய்த்திரும். ஓகே, அதுதான் ரீடு. அதுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஒய். ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஒய் என்ன கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா கண்ட்ரோலோட ஒய்ய நீங்க பண்ணது திரும்ப போய்த்திரும். ஓகே, நீங்க மிஸ் பண்ணதை திரும்ப எடுக்கிறேன்னு சொன்னா என்ன செய்வோம், கண்ட்ரோல் பிளஸ் ஒய். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஷார்ட்கட் கீஸ் வந்துட்டு நமக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த விஷயம் தான் நம்ம பார்க்க போறது டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சொல்லி ஒரு விஷயம் பார்க்க போறோம் நாம. ஓகே, ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஃபீச்சரோட பார்த்துட்டு போய்த்துருவோம். சிம்பிள்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதாவது இன்சர்ட்ல வந்துட்டு சிம்பிள்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. சில விஷயம் வந்துட்டு அஹ், சில விஷயம் வந்துட்டு என்ன சொன்னா, சில சிம்பிள்ஸ் வந்துட்டு இதுல இருக்காது, எங்க கீபோர்ட்ல வந்துட்டு இருக்காது நம்மட. இப்போ உங்களை பார்க்கல மெட்டு ஹேஷ், அதே போல டாலர் சைன், அதே போல பர்சன் எண்ட், அந்த அப்படியான ஃபீச்சர்லாம் வந்துட்டு அந்த சிம்பிள் எல்லாம் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு ஒரு கீபோர்டு உங்களோட மெஷின் கீபோர்டில் ஒட்டும் வரைக்கும் உங்களோட ஷிஃப்ட்டை நெவிச்சிட்டு அதை எக்ஸஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஒர்க் ஆகும். சில அதே போல சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு சில சிம்பிள்ஸ் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட மெஷின்ல கீபோர்ட்ஸ்ல இருக்காது. அந்த சமயத்துல வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா, சிம்பிள் ஒரு ஃபீச்சர் வந்துட்டு நமக்கு ஒட்டோவா என்ன செஞ்சிருக்காங்க, இங்க தந்திருக்காங்க, அதை கிளிக் பண்ணி நிமிஷம்னா நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம், அதுல எட் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கும். பாருங்க இப்ப இந்த இருக்கிற, அதாவது ஃபைவ், அந்த சிம்பிள் வந்துட்டு இங்க நம்மளோட கீபோர்டில் நம்மளால ஃபைன் பண்ண இல்லாம இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு சில ஸ்பெசிஃபிக்கான சிம்பிள்ஸ் வந்துட்டு என்ன செய்யலாம், நமக்கு இங்க பார்க்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, பாருங்க இந்த இருக்கு. அதே போல பாருங்க இந்த காப்பிரைட் சிம்பிள், அப்படி நிறைய சிம்பிள்ஸ் வந்துட்டு இருக்குது அதுல. மோர் சிம்பிள்ஸும் நமக்கு பார்க்கல மாதிரி இருக்கும். ஓகே, பாருங்க ஒரு நிறைய சிம்பிள்ஸ் பார்க்கல மாதிரி இருக்கும் நமக்கு. அதாவது பாருங்க இப்படியான நிறைய சிம்பிள்ஸ் வந்துட்டு சிம்பிள்ஸ்ல வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், எட் பண்ணல மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ காப்பிரைட் சிம்பிள் எல்லாம் வந்துட்டு நம்மளால இதுல பார்க்கலாம் இருக்கும். அதாவது காப்பிரைட் சிம்பிள் பொதுவா வந்துட்டு சில இடங்கள் நமக்கு யூஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்படும். அந்த சமயம் வந்துட்டு நமக்கு இப்படி வந்துட்டு காப்பி பேஸ்டும் பண்ணலும் அதை, மற்றபடிக்கு நமக்கு இன்பில்டாவே நம்மளோட இதுலயும் இருக்குது. அதே போல ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு நம்மளால என்ன செய்யலாம், இதுல வந்துட்டு எக்ஸஸ் பண்ணல மாதிரி இருக்கும் இந்த சிம்பிளோட. பாருங்க, இப்படி இந்த சிம்பிள்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி நமக்கு என்ன செய்யலாம், அதை வந்துட்டு எடிட் பண்ணலாம் நமக்கு விரும்பின மாதிரி. ஓகே, இதுக்கு பதிலாக அஞ்சும் போடலாம். அப்படி நம்மளால என்ன செய்யலாம், இதை வந்துட்டு எடிட் பண்ணலாம், எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இந்த சிம்பிள்ஸ், இதை வந்துட்டு யூஸ் பண்ணி நமக்கு. ஓகே,
அதாவது நம்மளோட கீபோர்ட்ல இல்லாத சில விஷயங்கள் இந்த சிம்போல்ன்ற இன்சர்ட் டெப்புக்குள்ள சிம்போல்ஸ்ன்ற குரூப்ல வந்துட்டு நமக்கு தந்திருக்காங்க. ஓகே, இப்போ உங்களோட மெஷின்ல கீபோர்ட்ல இல்லாம நீங்க சம்டைம் வந்துட்டு தேடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை இந்த டைம் நீங்க இந்த இருக்கிற ஃபீச்சர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில சிம்பிள்ஸ் வந்துட்டு பண்ணிக்கொள்ள இயலும். அதே போல தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஓகே, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இப்படி அலைன் பண்றது வந்து நாம பார்ப்போம். முதலாவது தான் இங்க பாருங்க, இந்த இருக்கு பேராகிராஃப் என்ற ஃபீச்சர்ல வந்துட்டு அஹ், இது 2016 வேர்ட்ல வந்துட்டு ஸ்ட்ரைட்டாவே இந்த இருக்கிற குரூப் வந்துட்டு இங்க ஷோ ஆகும் நமக்கு. இது கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷன் நமக்கு அஹ், அதை குரூப் பண்ணி அது உள்ளுக்கு வச்சிருக்காங்க. ஓகே, முதலாவது பாருங்க, முதலாவது தான் இருக்குது லெஃப்ட் அலைன்மெண்ட். இது வந்துட்டு டிஃபால்ட்டா வந்துட்டு நம்மட வேர்ட்ல வந்துட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட் தான் இருக்கும். பாருங்க, உங்களுக்கு லெஃப்ட்ல இருக்கிறீங்க பாருங்க, இந்த சர்வ் டைம் இந்த இருக்கிற பேராகிராஃப் எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம் உங்களுக்கு பார்க்கல. சர்வ் இந்த இருக்கிற D2 எல்லாம் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கு, ஒரே சைடுல வந்துட்டு ஒரே நேருக்கு இருக்கு. ஆனா இங்கால பாருங்க ரைட் சைடுல இங்க யூ யூன்றது எங்க முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் முன்னுக்கு முடிஞ்சிருக்கு. அதே போல வாண்ட்ங்கிறது என்ன செஞ்சிருக்குது, கொஞ்சம் தள்ளி முடிஞ்சிருக்கு. அதே போல சைன்ங்கிறது கொஞ்சம் உள்ளுக்காய முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நமக்கு என்ன செய்யலாம், அலைன் பண்ணலாம். இது வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துட்டு என்ன செஞ்சிருக்கு பாருங்க, இதுதான் வந்துட்டு அலைன்மெண்ட். அலைன் லெஃப்ட்ல இருக்குது. ஓகே, உங்களுக்கு பார்க்கல மாதிரி இருக்கும் பாருங்க. இதுல 4 கோடு நம்ம அது சிம்போலாவே நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அதுல வந்துட்டு காட்டிருக்காங்க எப்படி அது வருமெண்டு. பாருங்க, எல்லா கோடும் வந்துட்டு லெஃப்ட் பக்கமே ஒரே நேருக்கு இருக்கு. ஓகே, இதை வந்துட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட் சொல்லுவாங்க. இல்லாட்டி என்ன செய்யலாம், உங்களுக்கு சென்டர் உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ற எல்லாம் வந்துட்டு சென்டர் அரிக்கணும் சார், என்ன செய்யலும் சென்டர் அலைன்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். பாருங்க, சென்டர் யூஸ் பண்ணிருந்துச்சுன்னா பாருங்க எல்லாமே சென்டர்ல அரிக்குது. ஸ்டார்ட் ஆகுற ஒவ்வொரு வசனம் வந்துட்டு சென்டர்ல ஸ்டார்ட் ஆகி அது எவ்வளவு கெப் எடுக்குமோ அது அவ்வளோத்தையும் எடுத்துட்டு மற்ற மாத்தி மாத்தி அது எல்லாத்தையும் வந்துட்டு என்ன செய்யும், ரன் ஆகும். அது வந்துட்டு சென்டர் அலைன்மெண்ட். அதே போல தான் இருக்குது பாருங்க. இது வந்துட்டு நம்ம என்ன செஞ்சோம், ஓகே நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு லெஃப்ட் அலைன்ல வைப்போம். ஓகே, வித்தியாசமா இருக்கு. பாருங்க, இது வந்துட்டு லெஃப்ட் லைன்ல இருக்குது. அடுத்தது வந்துட்டு நாம என்ன செய்வோம், சென்டர் லைன்ல வைப்போம். பாருங்க, இது வந்துட்டு சென்டர் அறிக்கும். ஸோ இது வந்துட்டு என்ன சென்டர் லைன். அது ஒவ்வொரு பேராகிராஃபும் வந்துட்டு எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு, எத்தனை என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தானே செய்யும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அலைன் ஆகி காட்டும். இப்ப வேற பேராகிராஃப் ஒன்று நீங்க சென்டர் லைன் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி வராது. அதுல இருக்கிற வேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தானே செய்யும். அதுல இருக்கிற பேராகிராஃபோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு அலைன் பண்ணும். ஓகே, அதே போல வந்துட்டு இன்னொரு இது இருக்கு பாருங்க. மூணாவது வந்துட்டு மூணாவது அலைன்மெண்ட் பார்ப்போம். இது வந்துட்டு என்ன, ரைட் அலைன். பாருங்க, ரைட் அலைன் பண்ணோம்னு சொன்னா இடது பக்கம் இருக்கிற எல்லாம் வந்துட்டு ஒரே நேருக்கு இருக்கும். பாருங்க, லெஃப்ட் அலைன் வந்துட்டு எப்படி லெஃப்ட் சைடுல இருக்கிற எல்லாம் ஒரே அலைன் ஒரே சைடுக்கு நேரா இருந்துச்சோ ஸ்டார்ட் ஆகுறது, அதே போல ரைட் அலைன்ல வந்துட்டு முடியிற இடமெல்லாம் வந்துட்டு சரியா வந்துட்டு இருக்கும். பாருங்க. ஓகே, பாருங்க, பெஸ்ட் ஃபிட்ஸ் யோர் டாக்குமெண்ட்னு சொல்லி ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல முடியுது. ஆனா நம்ம ரைட் அலைன் கொடுத்தோம்னு சொன்னா என்ன செய்யும், அது ஆட்டோ வந்துட்டு ரைட் சைடுக்கு போயிட்டு பாருங்க, யோ டாக்குமெண்ட்ங்கிறது ரைட் சைடு அலைனுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேயா, இப்போ அதே போல பார்ப்போம். அடுத்த லைன் வந்துட்டு இப்படி 4 வகையான அலைன்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பேராகிராஃபை யூஸ் பண்ணலாம். அதே போல பாருங்க, ஜஸ்டிஃபை. ஜஸ்டிஃபைன்னு சொல்ற அலைன்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு சரி சதுரமாவே இருக்கும். இப்படி நீங்க ஒரு பேராகிராஃப்ல 10 வசனம் இருக்கீங்கன்னா 10 வசனத்தையும் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒரு பாக்ஸ் வடிவமாகவே இருக்கும். பாருங்க, பாருங்க, வசனம் இங்காலையும் இதுவும் உண்டாவே இருக்குது. ஓகே, இங்காலையும் எல்லாமே என்ன செஞ்சிருக்கீங்க, ஒரே சைடுக்கு இருக்குது. ஜஸ்டிஃபைங்ஸ் என்ன உங்களுக்கு என்ன செய்யும், அது சரியான ஒரு சென்டர் அலைன்மெண்ட் அவங்களுக்கு அது
எடுத்து தரும். எல்லா சைடும் வந்துட்டு ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரும். பாருங்க, ரைட் அலைன் கொடுத்தீங்கன்னு சொன்னா, லெஃப்ட் அலைன் கொடுத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற லெஃப்ட் சைடு மட்டுமே வந்துட்டு என்ன செய்யும், அலைன் ஆயிருக்கும். இப்போ ரைட் சைட்ல பாருங்க, இங்க எல்லா இடம் எல்லாம் வந்துட்டு என்ன செஞ்சிருக்குது, வேற வேற இடத்த முடிஞ்சிருக்குது. அதே போல ரைட் அலைன் பண்ணு பாருங்க, ரைட் சைடு மட்டும்தான் அலைன் ஆயிருக்குது. ஆனா இங்க பக்கம் பாருங்க, லெஃப்ட் சைட்ல வந்துட்டு வேற வேற இடத்த முடிஞ்சிருக்குது. ஆனா இங்க பாருங்க, ஜஸ்டிஃபை வந்துட்டு ரைட் சைட்லயும் எல்லாம் ஒரே இடத்துல அலைன் ஆயிருக்குது, லெஃப்ட் சைடு வந்துட்டு எல்லாம் ஒரே மாதிரி அலைன் ஆயிருக்குது. அதுதான் வந்துட்டு ஜஸ்டிஃபை. ஓகே. பொதுவாக ஜஸ்டிஃபை யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன செய்வாங்க, ரைட் அலைன்மெண்ட்டை யூஸ், லெஃப்ட் அலைன்மெண்ட்டை வந்துட்டு என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நீங்க உங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம், அதை வந்துட்டு நம்மளால கஸ்டமைஸ் பண்ணி கொள்ள இயலும். ஓகே. நம்ம இது ரெண்டு பேராகிராஃபையும் வந்துட்டு மேட்ச் பண்ணிட்டு என்ன செய்வோம், நம்மளால மேட்ச் பண்ணிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணி பார்ப்போம். ஓகே. செலக்ட் பண்ணிட்டு ஹோல் இதையும் ஜஸ்டிஃபை பண்ணுங்க. ஜஸ்டிஃபைலயும் வந்துட்டு நிறைய ஜஸ்டிஃபை இது. ஓகே. பொதுவாக நம்ம வந்து இதெல்லாம் ஸ்ட்ரைட் ஜஸ்டிஃபை மட்டுமே தான் வந்து பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. பாருங்க, இப்போ பொதுவாக ஜஸ்டிஃபை யூஸ் பண்ணீங்கன்னு என்ன செய்யும், உங்களோட பேராகிராஃப் வந்துட்டு ஒர்க் வந்துட்டு நம்மளால அரைக்கும். ஓகே. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்டிஃபை யூஸ் பண்ண போகல சில இடத்த வந்துட்டு என்ன செய்யும், ஸ்பேஸ் ஸ்பேஸ் சைஸ் வந்துட்டு கூடி குறையும். மீன்ஸ் அது அப்பதான் அதுக்கு அலைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த எலைமெண்ட் வந்துட்டு நாம வந்துட்டு மெனுவலாகவும் செய்யலாம், ஆனா அது என்ன செய்யாது, சரி அக்யூரேட்டா இருக்காது. ஓகே. இப்ப நீங்க இந்த அடிக்கிற இதை வந்துட்டு இந்த அடிக்கிற இதுக்கு வந்து லெஃப்ட் சைடு லைனுக்கு வந்துட்டு எடுக்கணும், ரைட் சைடு லைனுக்கு எடுக்கணும்னு சொன்னா இதை வந்துட்டு என்ன செய்வீங்க, இப்படி இந்த உள்ளுக்கு தந்தீங்க, அப்படி செய்யறது வந்துட்டுன்னா நமக்கு கஷ்டம். ஸோ அதுக்காக அதை வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு டிஃபால்ட்டாவே வந்துட்டு தந்திருக்காங்க இந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அலைன்மெண்ட் வந்துட்டு. அதே போலதான் நமக்கு பார்க்கலாம் இங்க. பாருங்க, இதுல வந்துட்டு என்ன செய்யலாம், இப்படி இன்டென்ட் வந்துட்டு உள்ளுக்கு எடுக்கிறது, அதே போல வெளியே எடுக்கிற விஷயங்கள் நமக்கு என்ன செய்யலும் பண்ணல. இந்த இருக்கிற டாக்குமெண்ட் வந்து இந்த இருக்கிற பேராகிராஃப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இன்டென்ட் வந்துட்டு ஸ்பேசிங் வந்துட்டு உள்ளுக்காக இருக்கும் சொன்னா என்ன செய்யலாம் உங்களால, இதுல பேராகிராஃப்ல ஒரு ஃபீச்சர் இருக்கு பாருங்க, ரைட் இன்டென்ட், அதாவது இன்க்ரீஸ் இன்டென்ட் சொன்னா ஸ்பேஸ் வந்துட்டு கூட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், என்ன செய்யும், ஆட்டோ வந்துட்டு என்ன செய்யும் பாருங்க, உள்ளுக்காகுது, இன்டென்ட் வந்துட்டு உள்ளுக்காகுது. அப்ப என்ன செய்யும், உள்ளுக்காக இப்ப அது சைஸுக்கு ஏத்தாப்புல என்ன செய்யும், அது இதாகும். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு லெட்டர் ஹெட்ல வந்துட்டு சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுவீங்களே, அந்த சமயம் என்ன செய்யணும் உங்களுக்கு, இப்போ இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு அட்ரஸ் ஒன்று அடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, சம்டைம் ரைட் சைடுக்கு வரணும்னு சொன்னா இப்போ அப்படி ரெண்டு மூணு விஷயங்கள் நீங்க அடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, இப்போ நீங்க அடிச்சிட்டீங்க, ஆனா அது வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யணும், இது ரைட் சைடுல இல்லை உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வரணும்னு சொன்னா என்ன செய்வீங்க நீங்க, இது செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யலாம் உங்களுக்கு, கொண்டு இப்படி அலைன் வந்துட்டு உள்ளுக்கு கொண்டு போக இயலும். பாருங்க, சம்டைம். ஸோ இப்போ யாரும் லெட்டர்ஸ்ல வந்துட்டு இந்த சைடு யூஸ் பண்ணல, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே. அப்ப இந்த சைடு கொண்டு வரணும்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த அப்படியே கூட்டிட்டு கொண்டு வரலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம் உங்களுக்கு, ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு பாருங்க, இல்ல உங்களுக்கு இது கொஞ்சம் சென்டரா ஆரம்பிச்சுன்னா இதுகளை இந்த இன்க்ரீஸ் இன்டென் அதே போல டிக்ரீஸ் இன்டென் ஃபீச்சரை யூஸ் பண்ணி உங்களுக்கு செய்யலாம். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு இது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே லெஃப்ட் சைடு லைன்ல வரணும்னு சொன்னா என்ன செய்யலாம், பாருங்க, இந்த டைமுக்கு வந்துட்டு ரைட் சைடு லைன்ல வரணும்னு சொன்னா உனக்கு என்ன செய்யலாம், பாருங்க ரைட் சைடுல வந்துட்டு ஸ்ட்ரைட் அலைன் பண்ணலாம். இல்ல இது வந்துட்டு உங்களுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு லைனுக்கு வரணும்னு சொன்னா என்ன செய்யலாம்,
இதில் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்படி நமக்கு மெனுவலா நமக்கு இவ்விடத்தை வரணும் அப்படின்ற ஸ்பெசிபிக் ஐடியாவில் இருந்து என்ன செய்யலாம், நம்மளால இந்த இன்டென்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு இன்டென்ட் என் டெப்ஸ் வந்துட்டு பார்த்தோம். சரி. அதே போல உங்களுக்கு ஒரு டிஃபால்ட்டா சின்ன ஒரு ஒரு அளவான இன்டர்நெட் உங்களுக்கு குயிக்காக எடுக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா டெப்ன்ற கீயை ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணிக்கணும். உங்களோட மெஷினில் டெப் இருக்கும். டெப்ன்ற கீ அதை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னா என்ன செய்யும் சொன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஹாஃப் இன்ச் வந்துட்டு என்ன செய்யும், டக்குன்னு உள்ளுக்காக்கி தரும். ஸோ உங்களுக்கு சில விஷயங்கள்ல ஆஹ், முக்கியம் ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதுக்கு என்ன செய்யும், இதில் இந்த ஃபீச்சர் வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ நீங்க தேவையானதை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு டெப் பாருங்க. ஸோ டு மேக் இந்த இருக்கிற பேராகிராஃப் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் முள்ளுக்காய் வரணும்னு சொல்லிச்சுன்னா நீங்க ஐடியா என்ன செய்யலாம், உங்களுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் உள்ளுக்காய் வரணும். ஓகே, இந்த எடுப்போம். இது மற்ற ஏனைய பேராகிராஃப்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் யூனிக்கா இருக்கும், கொஞ்சம் முக்கியமான இம்பார்ட்டன்டான இருக்குன்னு அதை கொஞ்சம் உள்ளுக்காய் காட்டணும்னு சொன்னா என்ன செய்யலாம், உங்களுக்கு அந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிட்டு டெப்பை வந்துட்டு கிளிக் பண்ணலாம். இப்போ என்ன செய்யும், உங்களுக்கு ஒட்டோவா வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு மாதிரி இது காணத்துக்கு காணப்படும் பாருங்க. ஏனைய டெப்ல இருந்துட்டு வந்துட்டு இது என்ன செஞ்சிருக்குது, உள்ளுக்காக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஒரு பேராகிராஃப், ஸோ ஒரு டாக்குமெண்ட் வந்துட்டு இம்பார்ட்டண்டான பேராகிராஃப்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யலாம், அதை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. அதே போல நமக்கு இன்னொரு ஃபீச்சர் இருக்குது, ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஓகே. ஃபைண்ட் என்ற இதுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஓட எஃப் என்ற ஷார்ட்கட் கீயை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான என்ன வேர்டை வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம், அதில் வந்துட்டு சர்ச் பண்ணலாம். அல்லது லெட்டர்ஸ் அரிக்கலாம், எதை அரிக்கலாம். இப்போ நீங்க தீம் என்ற ஒரு வேர்டை வந்துட்டு சர்ச் பண்ணணும், அந்த வேர்டுக்கு பதிலாக அந்த வேர்டை எடிட் பண்ணணும் நீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம், ஒவ்வொரு இடத்தையும் தீம் என்ற வேர்டை நீங்க தேடி தெரிய தேவையில்லை. ஓகே. மெனுவெல்லாம் தேடி தெரிய போனீங்கன்னு என்ன செய்யும், அது டைம் கன்சியூமர் அதுக்கு மிச்ச நேரம் எடுத்துரும். ஓகே. அந்த சமயத்துல வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், ஃபைண்டுங்கிற இந்த ஃபீச்சரை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஃபைண்ட் ஷார்ட்கட் கீ வந்துட்டு கண்ட்ரோல் பிளஸ் எஃப். ஓகே. கண்ட்ரோல் எஃப் நினைச்சீங்கன்னா இந்த ஃபைண்ட் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யும், ஆட்டோவா வரும். ஸோ அதுல வந்துட்டு நீங்க தேவையான உங்களுக்கு நீங்க என்ன வேர்டை தேட போறீங்களோ இல்லை என்ன லெட்டர்ஸை வந்துட்டு தேட போறீங்களோ அதை வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம், டைப் பண்ணீங்கன்னா அதை வந்துட்டு இங்க ஆட்டோவா என்ன செய்யும், ஷோ ஆகும். இப்போ தீம் என்ற வேர்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு அதை எடிட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஓகே. பாருங்க, நான் அந்த தீவன்னு கிளிக் பண்ணிட்டு வந்துட்டு என்ன செஞ்சேன், போல்ட் பண்ணேன், பிஇ கிளிக் பண்ண நீங்க இருக்கிற பாருங்க ஆட்டோவா போல்டாக இருக்கு. அதே போல உங்களுக்கு என்ன செய்யலும் அதை வந்துட்டு எடிட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன இதை வந்துட்டு நீங்க சர்ச் பண்ண போறீங்க, அதை வந்துட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு சர்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. இது இது வந்துட்டு ஃபைன் ஃபீச்சர். அதே போல அடுத்த ஃபீச்சர் தான் வந்திருக்குது, ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ்ன்ற ஃபீச்சர். ஓகே. இப்போ நீங்க தீம்ன்ற பாருங்க, நம்ம ஒரு வேர்ட் ஃபைன் பண்ண அப்புறம் தீம்ன்ற வேர்டையே ஃபைன் பண்ணுவோமே. ஓகே. தீம்ன்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரிப்ளேஸ் பண்ண போறோம் அந்த வேர்டை. வால்பேப்பர் ரெண்டு மாத்துவோம் சொன்னா
கொடுத்துட்டு என்ன செய்யலாம், ரிப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னு என்ன செய்யும், ஆட்டோவா ரிப்ளேஸ் ஆல் ஆகும். வி மேட் 20 ரிப்ளேஸ்மெண்ட், 20 இடத்த என்ன செஞ்சிருக்குது, தீம் என்ற வேர்ட் வந்துட்டு இட்டரேட் ஆகி இருக்குது. ஸோ 20 டைம்ஸ் வந்துட்டு அந்த 20 இடத்தையும் வந்துட்டு என்ன செய்யும், வால்பேப்பர் என்ன செய்யும், ஆட்டோவா மாறும். பாருங்க நமக்கு பார்க்க உங்களுக்கு பார்க்கல மாதிரி இருக்கும் இப்போ. பாருங்க தீம் என்ற இடத்தை எல்லாம் இப்ப என்ன செஞ்சிருக்குது, ஆட்டோவா வந்துட்டு என்ன செஞ்சுக்குது, வால்பேப்பரா மாறி இருக்குது. அதே போல பாருங்க இப்ப தீம் என்ற வேர்டு வந்துட்டு பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இல்லை. பாருங்க தீம் என்ற வேர்டு நேரத்தில் நமக்கு என்ன செஞ்சுச்சு கிடைச்சிச்சு, ஆனா இப்ப இந்த டைம் என்ன தீம் என்ற வேர்டு எல்லாம் அப்படியே ரிப்ளேஸ் ஆயிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு வால் பேப்பர் என்ற ஃபீச்சர் தான் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கோம், வால் பேப்பர் என்ற வேர்டு தான் ஷோவா பாருங்க. ஸோ வந்துட்டு வால்பேப்பர் அப்படியே வந்திருக்குது. உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் பார்க்கல மாதிரி இருக்குது. இதைத்தான் சொல்லுவோம் என்ன, ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ். ஸோ வந்துட்டு இப்போ நீங்க ஒரு வேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களோட டாக்குமெண்ட் ஃபுல்லாவே வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம், ஒரு சோப்பை வந்துட்டு ஒரு லக்ஸ் என்ற சோப்பை வந்துட்டு பேரை யூஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு லக்ஸ் சோப்புன்னு வரக்கூடாது, அது வெல்வெட் வரணும்னு சொன்னா என்ன செய்யலாம், நீங்க லக்ஸ் என்ற சோப்பை ஃபைன் பண்ணிட்டு அதை அப்படியே என்ன செய்யலாம், ரீப்ளேஸ் பண்ணிடலாம் வெல்வெட் என்ற சோப்போட. ஓகே, ஸோ அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும். அப்ப என்ன செய்யலாம், அப்படி வந்துட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வந்துட்டு என்ன செய்யலாம், உங்களால நம்மளால பண்ணிக்கொள்ளலுமா இருக்கும். ஓ, இன்றைக்கு சில முக்கியமான சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கேன். அதே போல நாம வந்துட்டு அடுத்த விஷயங்களை வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ என்னையும் கேட்க இருந்தா என்ன செய்யலாம், கேட்கலாம். Sir, excuse me. Hello, sir. ஓ கேளுங்க. அந்த பரைகிராஃப்ல வந்துக்கிட்டு சார் கொஞ்சம் அந்த இதை ஓப்பன் பண்ண சார், அந்த கோணல் ஒரு ஆப்ஷன் உண்டிக்கல சார், அதில் அந்த அட்வான்ஸ். ஹலோ சார். ஓ வரீங்க கொஞ்சம், ஓகே. ஓ சார். இதையா கேக்குறீங்க, இதையா அந்தரிக்கிறதையா? சார் நம்ம பரைகிராஃப்ல லைன் அலைன்மெண்ட் பார்த்துருந்தேன் சார். ஓ அதில் அதை கொஞ்சம் கிளிக் பண்ணேன் சார். ஓ அதில் வந்து அலைன்மெண்ட்ஸ். இதில் அதில் வந்து இங்கே அந்த லாஸ்ட்ல கோனரில் ஐக்கன் ஒண்டிக்கிட்டாங்க சார், இந்த அம்புக்குறி டவுன் பண்ண மாதிரி இங்கே ஓ எஸ் எஸ். ஓ நம்ம அட்வான்ஸ் அதில் ஓ அதை கொஞ்சம் அட்வான்ஸ் பார்த்து. ஓகே, இதுல வந்துட்டு அதுல இருக்கிறது தான் இருக்குது. ஓகே, இதுல வந்துட்டு நமக்கு ஸ்பேசிங் அதுகளை வந்துட்டு மெனுவலா என்ன செய்யலாம், கூட்டிக் கொள்ளலாம். பாருங்க இந்த இருக்கிற வேர்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, இதுல வந்துட்டு பாருங்க உதாரணத்துக்கு